காவேரி இருந்துட்டு சாரதா சொன்ன மாதிரி டிஃபன் கேரியர் எடுத்து மாமி வீட்டுக்கு போறாங்க. "மம்மி உங்ககிட்ட அம்மா வந்து குடுத்து விட சொன்னாங்கன்னு" சொல்றாங்க. மாமி இருந்துட்டு, "ஐயோ! நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபங்ஷன் சாப்பாடு நாங்க சாப்பிடக்கூடாது. ஆனா மத்த வித எந்த நீங்க குடுத்தாலும் நாங்க சாப்பிடுவோம். தப்பா நெனச்சுக்காதீங்க." காவேரி இருந்துட்டு, "சரி மம்மின்னு" சொல்லி கிளம்ப போகும்போது, மாமி இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் நில்லு காவேரி. உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். விஜய் தான் உன் ஆத்துக்காரரா? இவ்ளோ நாள் வந்து சொல்லாம மறைச்சுட்டீங்க பாத்தீங்களா? நானும் உன்கிட்டயே தானே சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து பொண்ணு பாக்கணும்னு. அப்பவாச்சும் சொல்லியிருக்கலாம்ல நான் தான் பொண்டாட்டின்ற மாதிரி." காவேரி இருந்துட்டு, "அதெல்லாம் பரவால்ல மம்மின்னு" சொல்லி கிளம்ப போகும்போது, "இரு எங்க போற? சரி என்னதான் சண்டை உங்க 2 வீட்டுக்காரங்களுக்கும்" சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சரி மம்மி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த டிஃபன் கேரியர் மட்டும் நீங்க வந்து விஜய்ட்ட குடுத்துடுறீங்களா? நான் குடுத்ததா தெரிஞ்சா எங்க வீட்ல பயங்கர பிரச்சனையாயிடும். நீங்களே குடுத்தா பரவாயில்லையே." மாமி இருந்துட்டு, "ஓ! அப்ப நீங்க 2 பேருக்குள்ளயே எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்ல இருக்கிறவங்களுக்குள்ள தான் சண்டை. சரி சரி புருஷன் மேல பாசமா தான் இருக்க. நான் குடுத்துறேன்." இப்படி சொல்லிட்டு காவேரி வந்து மேல கிளம்பும்போது விஜய் வந்து பாக்குறாங்க. விஜய் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் காவேரின்னு" சொல்றாங்க. காவேரி இருந்துட்டு, "ஏங்க இப்படி பண்றீங்க? உங்கள இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்ளோ கௌரவமா இருந்தவங்க நீங்க. நீங்க உங்க தாத்தா பாட்டி கூடயே கிளம்பி இருக்கலாம்ல. நான் நீங்க கிளம்புவீங்கன்னு நினைச்சேன். எதுக்கு எனக்காக இங்க கஷ்டப்படணும்?" விஜய் இருந்துட்டு, "அதெல்லாம் பரவாயில்ல காவேரி. நான் பண்ண தப்புனால தானே இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. நீ இல்லாம இந்த வீட்ல இருந்து நான் கிளம்ப மாட்டேன்." காவேரி இருந்துட்டு, "சரி நீங்க ஃபீல் பண்ணிக்காதீங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்க சொன்னதுக்கு உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க சீர்ல வந்துட்டு வச்ச நகை வந்து நான் எடுத்துட்டேன். நானே வந்து நர்மதாட்ட குடுத்துடுறேன் தெரியாம. நான் சேர்த்து வச்ச காசுனால வாங்கிடுறேன்னு சொல்லிடுறேன்." இது கேட்ட உடனே விஜயால சந்தோஷம் தாங்க முடியல. "பரவாயில்ல காவேரி, நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டே. உன் தங்கச்சினா என் தங்கச்சி மாதிரி தான்." எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு இந்த நியூஸ் கேட்ட உடனே. "சரி விஜய் நான் வீட்டுக்கு போய் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டுக்கு போன உடனே குமரனோட அம்மா இருந்துட்டு, "எங்க காவேரி டிஃபன் வாங்கிட்டாங்களா?" "ஆமாங்கன்னு" சொன்ன உடனே, "என்ன இந்த ஊர் வழக்கெல்லாம் புதுசா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க." இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.